அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 25. இவன் யுவதிக்கு பின்னால் ஒரு காலை மடித்து கொண்டு ஒரு காலை கட்டிலுக்கு வெளியே தொங்கவிட்டு அமர்ந்து கொண்டான். ஜோயலும் நர்ஸும் யுவதியை மெல்ல தூக்கி இவன் நெஞ்சில் சாய்க்க யுவதி சரிந்து விடாமல் இடுப்பை சுற்றி வளைத்து தன் மீது சாய்த்து கொண்டான். இவன் சரியாக யுவதியை அமர்த்திவிட்டு நிமிர்ந்த ஜோயல், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா யுவதி என்று கேட்க, இப்படி உட்கார்ந்திருக்கிறது நல்லா இருக்கு. பின்னாடி இருக்கிறது என் மாமனாச்சே, அதனால வழியே தெரியாது என்று யுவதி அந்த நிலையிலும் குறும்பு பேசினாள். சரியான குறும்புக்காரி. அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டிய ஜோயல், நீங்க ரொம்ப லக்கி யுவன், உங்களை மேலேயே உயிரையே வச்சிருக்கா. இனிமேல் எதுவும் அவகிட்ட நெருங்காதபடி கவனமா பார்த்துக்குங்க என்று யுவனிடம் சொன்னான். யுவன் பெருமையாக புன்னகைத்து தலையசைக்க யுவதி அவசரமாக கையசைத்து, ஐயோ டாக்டர், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நான் தான் ரொம்ப ரொம்ப லக்கி. என் மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதுவும் என் மேலேயே உயிரே வச்சிருக்கு என்று சொல்ல, சரி சரி, 2 பேருமே லக்கி தான். ஆமாம், அது என்ன புருஷனை போய் அது இதுன்னு கூப்பிடுற, வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டியா யுவதி என்ற ஜோயலுக்கு யுவதியிடம் பேசிக்கொண்டிருக்க ரொம்ப பிடித்திருந்தது. அவள் மீது ஒரு இனம் புரியாத பாசம் ஏற்பட மனதை நிறைத்திருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து அப்படித்தான் கூப்பிடுவேன், இனிமேலும் அப்படித்தான் கூப்பிடுவேன் என்றாள் யுவதி. சரி, உன் மாமா நீ எப்படி வேணாலும் கூப்பிடிமா தாயே என்று பின்வாங்கிய ஜோயல் யுவனை பார்த்து, சார் 6 மணிக்கு என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிடும். 8 மணிக்கு ஜீப் வந்ததும் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி கேளுங்க. நானும் என்னோட ரிப்போர்ட்டில் யுவதி நார்மலாக தான் இருக்காங்கன்னு எழுதி வச்சுட்டு போகிறேன். நைட்டு 7 மணிக்கு மறுபடியும் வரும்போது யுவதியை வந்து பார்க்கிறேன் என்று கூற, சரி என்றான் யுவன். அவர்களை தனியாக விட்டுவிட்டு தனது கேபினுக்கு வந்த சோயலுக்கு சற்று முன் மனதை அடைத்திருந்த பாரம் யுவதியிடம் பேசியதால் குறைந்திருந்தது. கைப்பையில் தனது பொருட்களை எடுத்து வைத்தவள் மேசையை ஒழுங்குபடுத்தினாள். வீரன் டீ குடித்துவிட்டு வைத்த பிளாஸ்க் மூடி கழுவாமல் அப்படியே இருந்தது. அந்த கப்பையை எடுத்து சிறிது நேரம் பார்த்தவளுக்கு குழந்தை மாதிரி எவ்வளவு வெகுளியாக பேசினானே என்ற வேதனை தழும்பியது. இன்னொரு விஷயம் அவள் மனதில் ஓடியது. இவள் கேட்டது மறைக்காமல் உண்மையைச் சொன்னானே என்று மனம் வாதிட்டது. சற்று நேரம் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள். அவள் மனமே அவளுக்கு எதிரியானது. மனைவியை இதமாக நெஞ்சில் சாய்த்திருந்த யுவன் அவளின் உச்சந்தலையில் தனது தாடையை ஊன்றி, யுவதி இப்போ வலி பரவாயில்லையா என்று கவலையாக கேட்க, சுத்தமா வலியே இல்லை மாமா, நீ உன் கையை என் வயிற்றுல வச்சுக்கோயேன் என்றதும் யுவன் அவன் இடுப்பில் இருந்த தனது கையை எடுத்து வயிற்றில் சுற்றி அணைத்தாற்போல் வைத்து கொண்டான். மாமா என்று யுவதி அழைக்க, ஏதோ ரகசியம் சொல்லப் போகிறாள் என்று அவள் குரலை சொன்னது. என்னடா என்ற யுவனின் குரல் அதைவிட ரகசியமாக இருந்தது. எனக்கு இப்போ பாப்பா வந்தது உனக்கு பிடிக்கலையா என்ற யுவதியின் கேள்வியில் யுவன் சற்று குழம்பித்தான் போனான். என்ன யுவதி இப்படி கேட்குற? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் யுவதி. உனக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? குழப்பமான குரலில் கேட்டான். அவன் நெஞ்சில் இருந்தவாறு தலையை திருப்பி அவன் முகத்தை பார்த்து, நேற்று நீ ஒரு முத்தம் கூட வயிற்றுல கொடுக்கவே இல்லையே மாமா, அதான் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன் என்று குசுகுசுவென்று யுவதி சொல்ல, யுவனுக்கு அவள் மனம் புரிந்தது. எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் அவளின் குழந்தை மனமும் புரிந்தது. தானும் இதுவரை குழந்தையை பற்றி பேசாதது சற்று உறுத்தலாக இருந்தது. இனிமேல் அவள் வருந்தும்படி நடக்கக்கூடாது என்று நினைத்து இவனும் அவள் காதருகே குனிந்து, தேவதை மாதிரி பொண்டாட்டியை பார்த்ததும் குழந்தை மறந்து போச்சு, இனிமே மறக்காமா முதல்ல பாப்பாவுக்கு தான் என்று ரகசியம் சொன்னபடி அவள் வயிற்றை மென்மையாக வருடினான். அதெல்லாம் வேணாம் வேணாம், முதல்ல எனக்குத்தான், அப்புறம்தான் பாப்பாவுக்கு, சரியா என்று பதட்டமான குரலில் யுவதி கூறியதும் அவள் காயத்தை மறந்து யுவனின் அணைப்பு இறுக்கியது. குனிந்து அவள் கழுத்து வளைவில் முத்தமிட்டான். சரிடா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் என்று கொஞ்சினான். மாமா நேற்று ஞாபகமாகவே இருக்கு மாமா, எப்போ வீட்டுக்கு போவேன்னு இருக்கு. ஏக்கத்துடன் வருந்தினாள் யுவதி. அணைப்பை இலகுவாக்கி இன்னும் கொஞ்சம் முன்னால் குனிந்து மெல்லிய குரலில், எனக்கு தான் வெளியே படுத்தா தூக்கமே வரல, நேற்று நடந்ததை நினச்சிக்கிட்டே கண்மூடி கிடந்தேன் என்ற யுவனின் பதிலில் அவனது ஏக்கம் ஒலித்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.